ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வை திருப்பலாம், பின்னர் ஏனைய விடயங்களின் மீது குவியத்தை செய்யலாம். ஸ்ரீலங்காவின் இன்லேண்ட் ரெவென்யூ ஆக்ட் எனப்படும் உள்நாட்டு வருமான வரி சட்டம் திருத்தப்பட்டு நேற்று முன்தினம் முதல் புதிய சட்டம் அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் இனிமேல் ஸ்ரீலங்காவின் டேக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அல்லது டின் எனப்படும் வரி செலுத்துனரின் அடையாள இலக்கம் இல்லாதவர்கள் பல விடயங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமை எழுகின்றது. இனிமேல் இலங்கையில் முக்கியமான நிதி பரிமாற்றங்களை செய்வதற்கும், காணி மற்றும் சொத்து பரிமாற்றங்களை செய்வதற்கு, இல்லையென்றால் காணி உரிமங்களை பதிவு செய்வதற்கு, இல்லையென்றால் காணிகளில் கட்டிடங்களை கட்டிக்கொள்வதற்கான அனுமதியை பெறுவதற்கு இந்த டின், அதாவது டேக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆகிய வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் கண்டிப்பாக தேவை. இந்த எண் இல்லாதவர்கள் இனிமேல் இவ்வாறான விடயங்களை செய்ய முடியாத நிலைமை வருகின்றது. இதில் உள்ளூரில் வசிப்பவர்களுக்கு பொதுவாக சிக்கலிலே, ஏனென்றால் இலங்கையில் 18 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்களும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவு செய்து இந்த டின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஏற்கனவே கட்டாயமான ஒரு விதியாக உள்ளது. டின் இலக்கம் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் வரி செலுத்த வேண்டும் என்பது அர்த்தமல்ல, இது ஒரு அடையாள எண் மட்டுமே என்பதும் புரிதலுக்குரியது. எனினும் நேற்று முன்தினம் முதல் நடைமுறைக்கு வந்துவிட்ட இந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட குடிமக்களின் அன்றாட முக்கிய நிதி பரிமாற்றங்களுக்கு இனிமேல் இந்த எண், அதாவது டின் எண் கோரப்படும். அதேபோல வெளிநாடுகளிலிருந்து உள்ளூருக்கு அனுப்பப்படும் நிதி பரிமாற்றங்களை பெறுபவர்களின் வங்கி கணக்குகளும் இந்த டின்னுடன் இணைக்கப்படுவதால் இனிமேல் உண்டியல்கள் மூலம் பணம் அனுப்பப்படுவதற்கும் சில சவால்கள் எழக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விடயமாவது பரவாயில்லை. முக்கியமாக காணி மற்றும் சொத்து பரிமாற்றங்களில் என்றால் காணி உரிமங்களை பதிவு செய்வது, காணிகளில் கட்டிடங்களை கட்டுவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்களுக்கு வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இலங்கை பூர்வீகக்காரர்களுக்கு சிக்கல் வரப்போவது இந்த புதிய சட்ட விதிகளின் கீழ் தெரிகின்றது. அனுகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை IMF ஆகிய அனைத்துலக நாணய நிதியத்தின் பரிந்துரையுடன் மேற்குலக பாணியில் இலங்கையின் வரி நிர்வாக நடைமுறைகளை நவீனமயப்படுத்தி வருவது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். வரி ஏய்ப்பு மற்றும் பண மோசடிகளை தடுக்க இந்த புதிய நடைமுறைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி வருகின்றது. மேற்குலக நாடுகளிலும் இவ்வாறான நடைமுறைகள் உண்டு என்பதால் இந்த டேக்ஸ்பேயர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ், அதாவது டின் முறை அரசாங்கத்திற்கு முக்கியமாக இருக்கின்றது. இது ஒரு வலிமையான நடைமுறை தான். ஆனால் இலங்கையில் பிறந்த தற்போது வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டிருப்போர் இலங்கையில் காணி அல்லது காணி உரிமங்களை பதிவு செய்யவும், இனிமேல் அதனை செய்வதற்கு வரி செலுத்தினர் அடையாள இலக்க சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது சட்டப்படி கட்டாயம் என்பதுதான் இந்த புதிய சட்டத்தில் உள்ள விடயம் என்பதால் அந்த விடயம் கரிசனைக்குரியதாகின்றது டயஸ்போரா தமிழ் மக்களுக்கு. திருத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி நீங்கள் இலங்கையராக பிறந்து இப்போது முழுமையான வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட ஒரு வெளிநாட்டவராக இருந்தாலும் இலங்கையில் ஒரு சொத்தை உங்கள் பேரில் பதிவு செய்ய வேண்டுமானால், இல்லையென்றால் அது சார்ந்த விடயங்களை காணி பதிவு திணைக்களம், அதாவது லேண்ட் ரெஜிஸ்ட்ரி மற்றும் நொத்தாரிசு மூலம் செய்ய வேண்டுமானால் உங்களின் டின் சான்றிதழ் இனிமேல் கட்டாயம் தேவைப்படும். இரட்டை குடியுரிமையாளர்கள் எனப்படும் டுவெல் சிட்டிசன்ஸ் அல்லது ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கன்ஸ் ஆக இருந்தாலும் இந்த வரி செலுத்தினர் அடையாள இலக்கத்தை கட்டாயமாக சமர்ப்பிப்பது சட்டபூர்வமாக நேற்று முன்தினம் முதல் கட்டாயமாக்கப்படுகின்றது. இலங்கையில் அசையா சொத்துக்களை கொள்வோன சேவர்களை கண்காணிக்கவும் நோக்கத்துடனும் வெளிநாடுகளில் இருந்தாலும் உள்ளூர் காணிகள் மற்றும் அவற்றில் உள்ள வீடுகளின் வாடகை போன்ற வருமானங்களை பெறுபவர்களை குறித்தும் கண்காணிப்பதற்கு இந்த அடையாள இலக்கம் தேவைப்படுகின்றது. இந்த எண்ணை பெறுவதற்கு நாட்டுக்கு வர வேண்டிய அவசியமில்லை. வெளிநாட்டில் இருந்து கொண்டே அதனை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் விண்ணப்பித்து அது கூறும் சான்றிதழ்கள், குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கும் வெளிநாட்டு கடவுச்சீட்டின் விவர பக்கம், அதாவது பயோடேட்டா பேஜ் எனப்படும் அந்த பக்கத்தையும் கொடுத்து நீங்கள் வசிக்கும் நாட்டின் வெளிநாட்டு முகவரியையும் உறுதிப்படுத்தி அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த டின் நம்பரை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறுகின்றது.
குறிப்பாக காணிப்பதிவு மற்றும் அது தொடர்பான நொத்தரசு வேலைகளை தொடங்குவதற்கு முன்னரே இந்த இலங்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரையும் தற்போது வழங்கப்படுகின்றது. இது உண்மையில் டயஸ்போராக்காரர்கள், குறிப்பாக இலங்கையில் காணிகளை வைத்திருக்கும் புலம்பெயர் தமிழ் மக்கள் கரிசனை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆக மொத்தம் இலங்கையின் நடைமுறைகளில் பல விடயங்கள் மாறத்தான் செய்கின்றன. ஆனால் தமிழர்களின் அரசியல் உரிமையை கையாளும் விடயங்களில் மட்டும் எந்த முறைமை மாற்றமும், அதாவது எந்த சிஸ்டம் சேஞ்சும் இல்லை என்பதைத்தான் ஒரு சொல்லிசை பாடகருக்கு ஏற்பட்ட கதி சொல்லிக் கொள்கிறது. கிளிநொச்சி உதயநகர் பகுதியில் உள்ள 24 வயதுடைய இந்த ரேப் பாடகர் இப்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளே வாடிக்கொள்கின்றார். நாவற்குழி பகுதியில் கடந்த 31ஆம் தேதி நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் தான் பாடிய வேறு ஒரு பாடலை மாற்றி 2009ஆம் ஆண்டுக்கு வரை இருந்த தமிழர்களின் சேனையை குறித்து அவர் பெருமை பாராட்டி சொல்லிசையை தொகுப்பு செய்து ஒரு பாடலாக்கி பதிவேற்றியதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணையில் சொல்லிக் கொள்கின்றார்கள். அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மேன்மைப்படுத்தும் வகையில் அவரது பாட்டு இருந்ததாக கூறிக்கொள்கின்றார்கள். இந்த ரேப் பாடல் நிகழ்ச்சி அடுத்து இனிமேல் இவ்வாறான இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்குவதில் என தமது தரப்பு முடிவு செய்ததாக சமூக வலைத்தளங்களில் பரவிவரும் செய்திகள் முற்றிலும் வதந்திகள் எனவும் இதனை மக்கள் நம்பக்கூடாது எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறிக்கொள்கின்றது. ஆனால் ஒரு சொல்லிசை பாடகர் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாய்ந்திருப்பது தமிழ் கலைஞர்களை அச்சமூட்டிக் கொள்கின்றது. எனினும் இந்த விடயத்தில் ராஜபக்சக்களின் நாமல் ராஜபக்சவின் அரசியல் வேறு நகர்த்தப்படுவது தெரிகின்றது. ஸ்ரீலங்காவின் நகர்வுகளால் தமிழ் கலைஞர்கள் அச்சப்பட ஒரு காலத்தில் மக்களை அச்சுறுத்தி பெரும் கொலைகளுக்கு பின்னால் இருந்த சூத்திரதாரிகளில் ஒருவர் என கூறப்படும், இல்லையென்றால் குற்றஞ்சாட்டப்படும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் இயக்குனர் சுரேஷ் சாலே இப்போது தான் ஈஸ்டர் சதி குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தனக்கு கஜினி படப்பாணியில் மனநல பிரச்சனைகள் மறதிகள் இருப்பதாக காட்டிக்கொள்ளும் புதிய பழிச்சிடல்கள் நேற்று கொழும்பில் நீதிமன்றத்தில் பகிரங்கப்பட்டன. சுரேஷ் சாலையை பரிசோதித்த 5 மனநல ஆலோசக மருத்துவர்கள் இந்த மனநல பிரச்சனையை கண்டுபிடித்ததால் பயங்கரவாத தடை சட்டத்திலிருந்து அவரை விடுவிக்க வேண்டும் என சுரேஷ் சாலையின் சட்டவாளர்களின் குழு தலைவரான ஜனாதிபதி சட்டவாளர் ஷவீந்திர செல்வா நீதிமன்றத்தில் எடுத்துவிட்டார். ஈஸ்டர் சதியிலிருந்து சுரேஷ் சாலையை விடுவிப்பதற்காக கஜினி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா நடித்த சஞ்சய் ராமசாமி கதாபாத்திரத்தையே தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மருத்துவ காரணங்கள் சுரேஷ் சாலையை மையப்படுத்தி சொல்லிக் கொள்ளப்படுகின்றன. சட்டத்தை ஏமாற்றும் அளவுக்கு சுரேஷ் சாலையின் புதிய நடிப்புகளும் இதற்காக வருகின்றன. கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி அன்று சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் மூளை சுகத்துடன் தான் இருந்தார். அவருக்கு எந்தவித மனநல பிரச்சனைகளும் இருந்ததாக மருத்துவ ரீதியில் எந்த ஆதாரங்களும் இல்லை. ஆனால் திரைசேரியில் ஒரு அதிகாரி அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட பின்னர், அதாவது திரைசேரியில் இடம்பெற்ற இணைய ஊடுருவலில் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் திருடப்பட்ட பின்னரான விசாரணைகளும் போது அவர் தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு பின்னர் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் முன்னாள் CEO எனப்படும் பணிப்பாளர் நாயகமான கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலைகளை அடுத்து தான் தனக்கும் மனநல பாதிப்பு இருப்பதாகவும் தற்கொலை எண்ணமெல்லாம் தூண்டப்படுவதாகவும் கூறி சுரேஷ் சாலை ஒரு நாடகத்தை ஆரம்பித்துக் கொண்டார். இதனால் சுரேஷ் சாலை தற்கொலை செய்து கொள்ளக்கூடும் என்ற அச்சத்தை கையில் எடுத்து அவரது சட்டவாளர் தரப்பு அவரை விடுவிக்க இந்த பாணியில் முயற்சிகளை செய்கின்றது. கஜினி படத்தில் நடிகர் சூர்யா பாத்திரமான சஞ்சய் ராமசாமியின் தலையில் வில்லன்கள் பலமாக ஒருமுறை அடித்ததால் அவரது மூளையின் நினைவாற்றலை சேமிக்கும் பகுதி பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பால் உருவான ஒரு தீவிரமான மருத்துவ குறைபாடாக ஆண்ட்ரோகிராட் அம்னீசியா என்ற ஒரு மருத்துவ நிலை கூறப்படுவது உங்களுக்கு நினைவுக்கக்கூடும். புதிய சம்பவங்களின் நினைவாற்றல் இழப்பு இந்த படத்தில் சுவாரஸ்யமாக காட்டப்படும். இவ்வகையான பாதிப்புக்குள்ளார்கள் புதிய தகவல்களை சில நிமிடங்களிலே மறந்து விடுவார்கள். ஆனால் பழைய நினைவுகள் அவர்களின் மூளையில் அப்படியே இருக்கும். கஜினி படத்தில் சூர்யாவின் சஞ்சய் ராமசாமி பாத்திர படைப்புக்கு எதிராக இன்னொரு மனநிலை பிரச்சனை இருக்கின்றது. இந்த மறதி வியாதிக்கு ரெட்ரோகிராட் அம்னீசியா என்பது பெயர். இவ்வகையான பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு பழைய நிகழ்வுகள் அல்லது நினைவுகள் நினைவில் வைத்து கொள்ள முடியாமல் போகும். அவரது கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் மறந்து போகும். ஆனால்
புதிய நினைவுகள் எல்லாம் அப்படியே அவரது மூளையில் இருக்கும். இப்போது சுரேசாலையும் தனக்கு இந்த பழையன மறக்கும் வியாதி வந்துவிட்டதான ஒரு நடிப்பை நடித்து கொள்கிறார். இது நீதிமன்றத்தில் நேற்று பகிரங்கப்பட்டது. அரச தரப்பு இதனை மறுத்தது. அரசு தரப்பின் மேலதிக சட்டம் அதிபரான திலீப பீரிஸ் சுரேசாலே ஒஸ்கார் விருதுக்கு தகுதியான நடிப்பில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டி கொண்டார். இதனால் தான் சுரேசாலைக்கு உண்மையாக மனநல கோளாறு இருந்திருந்தால் அது மருத்துவ ஆதாரங்கள் மூலம் முன்னதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என வாதிடும் அரசு தரப்பு சட்டத்தரணிகள் ஈஸ்டர் சதி விசாரணைகளை திசை திருப்பிக் கொள்ளவே சுரேசாலை தற்போது மனநலன் சார்ந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். சுரேசாலை தன்னை பரிசோதனை செய்யுமாறு கோரிய போது அவர் பரிசோதனை செய்யப்படும் போது அந்த பரிசோதனை முழுவதுமே அவர் கதறி அழுததாக மனநல மருத்துவர்கள் இப்போது ஒரு அறிக்கையிடலை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளனர். ஆனால் சுரேசாலை இதற்கு முன்னர் இதுபோன்ற நடத்தையை ஒருபோதும் வெளிப்படுத்தியதில்லை என்றும் அவருக்கு மனநோய் இருப்பதான ஆதாரங்கள் எவையும் இல்லை என அரசு தரப்பு குறிப்பிடுகின்றது. ஈஸ்டர் சதி குறித்த விசாரணைகளின் போது தனது கைத்தொலைபேசி இல்லை என்றால் லேப்டாப் போன்ற மின்னியல் உபகரணங்கள் மற்றும் மின்னஞ்சல்களின் கடவுச்சொற்கள் எல்லாம் தனக்கு, அதாவது பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் தனக்கு நினைவில்லை என சுரேசாலை கூறிய போதிலும் ஸ்ரீலங்கா சிஐடியினர் அவரது சாதனங்களின் கடவுச்சொற்களை மீட்டெடுத்த விடயமும் நேற்று நீதிமன்றத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டது. ஆக மொத்தம் சுரேசாலை ஒஸ்கார் விருதுக்கு தகுதியான அளவுக்கு நடிப்பதாக அரசு தரப்பும் அதனை மறுத்து எதிர்த்தரப்பும் நேற்று நீதிமன்றத்தில் அதகலமான வாத பிரதிவாதங்களை செய்ய இந்த விடயத்தில் சுரேசாலைக்கு பிணை வழங்குவதா, அவரது மருத்துவ நிலை குறித்து என்ன முடிவு எடுப்பது என்பது குறித்து அடுத்த வாரம் 10ஆம் தேதி முடிவெடுக்கப்படும் என நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து தமிழகத்தில் முதல்வர் விஜயின் தலைமையில் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. அதன் முடிவுகள் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பதிவு பதியப்படும் போது அமைச்சரவை முடிவுகள் வெளிவரவில்லை. எனினும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணத்தை அனுமதிக்கும் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற ஊகங்கள் இருந்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சிக்கு ஆதரவளித்த காரணத்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகி இருக்கிறது. இதனால் டெல்லியில் அடுத்த வாரம் காங்கிரஸ் தலைமையில் இடம்பெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்தியா கட்சி கூட்டணிகளின் ஆலோசனை கூட்டத்தில் தோழமை கட்சிகள் அனைத்தும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் அழைப்பு விடுத்த நிலையில் திமுகவின் இந்த மறுப்பு வந்திருக்கின்றது. இதேவேளை தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் 62 ரெஜிஸ்ட்ரார், சப் ரெஜிஸ்ட்ரார், அதாவது சார் பதிவாளர் அலுவலகங்களில் தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறை அதிரடியான சோதனைகளை நடத்தி கணக்கில் வராத பணத்தை நேற்று கைப்பற்றியிருக்கின்றது. தமிழகத்தில் விஜயின் ஆட்சி பொறுப்பேற்கப்பட்டதிலிருந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் அதிரடியான இடமாற்றங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் நிலையில் இப்போது சார் பதிவாளர் அலுவலகத்திலும் அதிரடி வேட்டைகள் நடத்தி 13 சார் பதிவாளர்கள் அதிரடியான இடமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் கியூபா மீதான நெருக்குவார அதிரடிகளின் புதிய அதிரடியாக கியூபா அரசு தலைவர் மிகுவல் தியாஸ் கெனல் மற்றும் முன்னாள் அரசு தலைவர் ரவுல் காஸ்ட்ரோவின் மகன் அலெக்சாண்ட்ரோ காஸ்ட்ரோ எஸ்பின் உட்பட 4 நபர்களுக்கு அமெரிக்கா அதிரடியாக ஒரு தடையை விதித்திருக்கிறது. இந்த தடையை கியூபாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் புருனோ ரோட்ரிக்ஸ் கண்டித்திருக்கின்றார். கியூபாவை அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக சித்தரிக்கும் ட்ரம்பின் திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த தடை வந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டுகின்றார். கடந்த ஜனவரியில் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அதிரடியாக கைது செய்த அமெரிக்கா அதன் பின்னர் கியூபாவுக்கான எரிபொருள் விநியோகத்தை தடுத்திருந்தது. அதன் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதாக அச்சுறுத்தலை விடுத்து வரும் நிலைத்தான் இப்போது கியூபா அரசு தலைவருக்கு அமெரிக்கா தடையை விதித்திருக்கின்றது. அமெரிக்கா ஏனைய நாடுகளின் அரசாங்க தலைவர்கள் மீது அல்லது அவர்களின் உறவினர்கள் மீது தடைகளை விதிப்பது இது முதல் முறையல்ல. 2000களின் முற்பகுதியில் சூடானின் முன்னாள் அரசு தலைவர் மீதும் தடை விதித்தது. அதேபோல சிம்பாப்வேயின் முன்னாள் அரசு தலைவர் ரொபர்ட் முகாபே மீதும் அமெரிக்கா தடைகளை விதித்தது. அண்மையில் வெனிசுலாவின் முன்னாள் அதிபராக, இப்போது அவர் முன்னாள் அதிபராக மாறிவிட்டார், நிக்கோலஸ் மதுரோ மீதும் அவரது மனைவி மீதும் அமெரிக்கா அதிரடியான தடைகளை விதித்த பின்னர் தான் அதிரடியாக வெனிசுலாவுக்குள் பூந்து அவரையும் அவரது மனைவியையும் கைது செய்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்ற நிலையில் இப்போது கியூபா அரசு தலைவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கியூபா மீதும் ஒரு அதிரடியான இராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா நடத்த திட்டமிடுகின்றதா என்ற ஊகங்கள் தற்போது எழுந்துள்ளன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.